வணக்கம். நலம் நம் கையில் சேனலுக்கு வந்தமைக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பொண்களுக்கு உதவிகரமாக இருக்கும் சினைப்பை நீர்க்கட்டி என்றால் என்ன? ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மாதவிடாய் என்பது ஒரு சாதாரண உடல் நிகழ்வு மட்டுமல்ல. அது உடலுக்குள் நடைபெறும் பல ஹார்மோன் செயல்பாடுகளின் ஒரு முக்கியமான அறிகுறி. ஆனால் சில பெண்களுக்கு மாதவிடாய் சீராக வராமல் போகிறது. முகப்பரு அதிகரிக்கிறது. முகம் மற்றும் உடலில் தேவையற்ற முடிகள் அதிகமாகின்றன. உடல் எடை அதிகரிக்கிறது. சில பெண்களுக்கு கர்ப்பம் தரிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. இந்த அறிகுறிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்களில் ஒன்று PCOS. இன்று இதை பற்றி முழுமையாக பார்க்கப் போகிறோம். PCOS என்றால் என்ன? ஏன் ஏற்படுகிறது? சினைப்பையில் உண்மையில் நீர்க்கட்டி இருக்கிறதா? எப்படி கண்டறிவது? கர்ப்பம் தரிக்க முடியுமா? சிகிச்சை என்ன? உணவு மற்றும் உடற்பயிற்சி எவ்வளவு முக்கியம்? மேலும் ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் இதை பற்றி என்ன சொல்கிறது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஆதாரங்களுடன் பதில் காண்போம். PCOS என்பதன் விரிவாக்கம் பாலிசிஸ்டிக் ஓவரி சிண்ட்ரோம். ஆனால் 2026 மே மாதம் 12ஆம் தேதி முதல் இந்த நிலத்திற்கு பாலிஎண்டோக்ரைன் மெட்டபாலிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் PMOS என்ற புதிய பெயர் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பெயர் மாற்றத்தின் நோக்கம் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த நிலை சினைப்பையில் மட்டும் ஏற்படும் பிரச்சினை அல்ல. இது ஹார்மோன்கள், வளர்சிதை மாற்றம், இனப்பெருக்க ஆரோக்கியம், தோல், உடல் எடை மற்றும் மனநலம் போன்ற பல அம்சங்களுடன் தொடர்புடைய நீண்டகால நிலை. உலகளவில் இனப்பெருக்க வயதுடைய பெண்களில் சுமார் 10 முதல் 13% பேருக்கு PCOS இருப்பதாக WHO மதிப்பிடுகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் தங்களுக்கு இந்த நிலை இருப்பதை அறியாமல் இருக்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனால் இது ஒரு சிறிய மாதவிடாய் பிரச்சினை என்று மட்டும் கருதக்கூடாது. சினைப்பை நீர்க்கட்டி என்றால் என்ன? இங்கே ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். PCOS என்பது சாதாரண ஓவேரியன் சிஸ்ட் அல்ல. ஒரு பெண்ணின் சினைப்பையில் ஒரு சிஸ்ட் இருப்பது மட்டும் PCOS என்று அர்த்தமல்ல. அதேபோல் PCOS உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் பெரிய சிஸ்ட் இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. PCOS இல் அல்ட்ராசவுண்ட் இல் காணப்படும் சிறிய ஃபாலிகல்ஸ் பொதுமக்கள் நீர்க்கட்டிகள் என்று நினைத்துக்கொள்வது உண்டு. ஆனால் அவை சாதாரண ஓவேரியன் சிஸ்ட் களுடன் ஒன்றல்ல. அதனால்தான் புதிய PMOS பெயர் இந்த நிலையை பற்றிய சிஸ்ட் மையமான தவறான புரிதலை குறைக்க உதவும் என்று சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர். எண்டோக்ரைன் கூட்டல் 1 எனவே ஸ்கேன் இல் சிஸ்ட் இருக்கிறது, எனக்கு PCOS என்று உடனடியாக முடிவு செய்யக்கூடாது. இப்போது உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம். ஒரு பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியில் பல ஹார்மோன்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன. சினைப்பையில் ஃபாலிக்கல் வளர்கிறது. அதிலிருந்து முட்டை முதிர்ச்சி அடைகிறது. சரியான நேரத்தில் முட்டை வெளியேறுகிறது. இதை ஓவ்யூலேஷன் என்று அழைக்கிறோம். ஆனால் PCOS உள்ள சில பெண்களில் ஓவ்யூலேஷன் ஒழுங்காக நடைபெறாமல் இருக்கலாம். இதனால் மாதவிடாய் தாமதமாகலாம் அல்லது சில நேரங்களில் மாதவிடாய் வராமல் போகலாம். மேலும் ஆண்ட்ரோஜன் எனப்படும் ஹார்மோன்களின் அளவு அல்லது செயல்பாடு அதிகரிக்கலாம். இதனால் முகப்பரு, அதிகப்படியான முடி வளர்ச்சி அல்லது தலையில் முடி மெலிதல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இப்போது இன்னொரு முக்கியமான பகுதி, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் என்பது இரத்தத்தில் இருக்கும் குளுக்கோஸ் உடலின் செல்கள் பயன்படுத்த உதவும் ஹார்மோன். சில பெண்களில் செல்கள் இன்சுலினுக்கு போதுமான அளவு பதிலளிக்காமல் இருக்கலாம். இதனால் உடல் அதிக இன்சுலின் உருவாக்க வேண்டிய நிலை ஏற்படலாம்.
இந்த மெட்டபாலிக் மாற்றங்கள் PCOS மற்ற ஹார்மோன் செயல்பாடுகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். PCOSக்கு ஒரே ஒரு காரணம் என்று சொல்ல முடியாது. மரபியல், ஹார்மோன் மற்றும் மெட்டபாலிக் காரணிகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கலாம். குடும்பத்தில் PCOS அல்லது டைப் 2 டயபீட்டீஸ் இருந்தாலும் ஆபத்து அதிகரிக்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் PCOS அறிகுறிகள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. முக்கியமாக மாதவிடாய் ஒழுங்கற்றதாக இருப்பது, மாதவிடாய் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வருவது, சில நேரங்களில் மாதவிடாய் வராமல் இருப்பது, முகம் அல்லது உடலில் அதிகப்படியான முடி வளர்ச்சி, முகப்பரு அல்லது எண்ணெய் பசை, தலையில் முடி மெலிதல், கர்ப்பம் தரிப்பதில் சிரமம். சில பெண்களுக்கு உடல் எடை அதிகரிப்பு அல்லது மெட்டபாலிக் பிரச்சினைகளும் இருக்கலாம். ஆனால் இந்த அறிகுறிகள் அனைத்தும் PCOSக்கு மட்டுமே உரியவை அல்ல. எனவே அறிகுறிகளை வைத்து மட்டும் தானாக டயக்னோசிஸ் செய்யக்கூடாது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒல்லியாக இருந்தாலும் PCOS வருமா? இங்கே ஒரு பொதுவான தவறான கருத்து இருக்கிறது. PCOS என்றால் உடல் எடை அதிகமாக இருக்க வேண்டும். இது சரியல்ல. உடல் எடை இயல்பாக இருக்கும் பெண்களுக்கும் PCOS இருக்கலாம். அதேபோல் உடல் எடை அதிகமாக இருப்பது மட்டும் PCOS இருப்பதற்கான ஆதாரம் அல்ல. எனவே உடல் தோற்றத்தை வைத்து ஒரு பெண்ணுக்கு PCOS இருக்கிறதா இல்லையா என்று தீர்மானிக்க முடியாது. மருத்துவ மதிப்பீடு அவசியம். கண்டறிவது ஒரு ஸ்கேன் பார்த்தவுடன் முடிந்துவிடும் விஷயம் அல்ல. மருத்துவர் மாதவிடாய் வரலாறு, அறிகுறிகள், உடல் பரிசோதனை மற்றும் தேவையான லேபரேட்டரி டெஸ்ட்ஸ் ஆகியவற்றை மதிப்பீடு செய்வார். பெரியவர்களில் மற்ற காரணங்களை தவிர்த்த பிறகு, பொதுவாக 3 முக்கிய அம்சங்களில் 2இன் அடிப்படையில் டயக்னோசிஸ் செய்யப்படுகிறது. 1. ஆண்ட்ரோஜன் அதிகரிப்பதற்கான கிளினிக்கல் அல்லது பயோகெமிக்கல் அறிகுறிகள். 2. ஓவ்யூலேஷன் அல்லது மாதவிடாய் சுழற்சியில் ஒழுங்கின்மை. 3. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் மார்ஃபாலஜி. 2023 இன்டர்நேஷனல் கைட்லைன் இல் பெரியவர்களில் சில சூழ்நிலைகளில் AMH பரிசோதனையை அல்ட்ராசவுண்ட்-க்கு மாற்றாக பயன்படுத்தலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோனாஷ் யூனிவர்சிட்டி கூட்டல் 1. ஆனால் இவை அனைத்தும் மருத்துவ நிபுணரின் மதிப்பீட்டில் மட்டுமே புரிந்துகொள்ளப்பட வேண்டும். ஹார்மோன்கள் தொடர்பான பிளட் டெஸ்ட்ஸ் செய்யப்படலாம். மெட்டபாலிக் ஹெல்த் மதிப்பிடவும் பரிசோதனைகள் செய்யப்படலாம். PCOS உள்ள பெண்களுக்கு குளுக்கோஸ் மெட்டாபோலிசம் மற்றும் டயபீட்டீஸ் ரிஸ்க் குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம். 2023 கைட்லைன் இல் PCOS உள்ள பெண்களில் குளுக்கோஸ் ஸ்டேட்டஸ் மதிப்பிடுவதற்கு 75 கிராம் ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் OGTT மிகவும் துல்லியமான பரிசோதனையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மோனாஷ் யூனிவர்சிட்டி அல்ட்ராசவுண்ட் சில பெண்களில் டயக்னோசிஸ்-க்கு உதவலாம். ஆனால் ஸ்கேன் மட்டும் சமன் PCOS டயக்னோசிஸ் என்பது சரியான அணுகுமுறை அல்ல. இப்போது பல பெண்கள் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி, PCOS இருந்தால் குழந்தை பெற முடியாதா? முடியும். PCOS என்பது நிரந்தரமாக கர்ப்பத்தை தடுக்கிறது என்று அர்த்தமல்ல. ஓவ்யூலேஷன் ஒழுங்காக நடைபெறாததால் சில பெண்களுக்கு கர்ப்பம் தரிப்பதில் சிரமம் ஏற்படலாம். ஆனால் சரியான மருத்துவ உதவியுடன் பல பெண்கள் கர்ப்பம் தரிக்க முடியும். PCOS காரணமாக ஓவ்யூலேஷன் நடைபெறாத இன்ஃபர்டிலிட்டி இருந்தால், மற்ற இன்ஃபர்டிலிட்டி காரணிகள் இல்லாத சில பெண்களுக்கு லெட்ரஸோல் ஓவ்யூலேஷன் இண்டக்ஷன் கான ஃபர்ஸ்ட் லைன் ஃபார்மகோலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆக சர்வதேச கைட்லைன் பரிந்துரைக்கிறது. மோனாஷ் யூனிவர்சிட்டி கூட்டல் 1. ஆனால் லெட்ரஸோல் உட்பட ஃபர்டிலிட்டி மெடிசன்ஸ் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது.
பிசிஓஎஸ் மேலாண்மையில் வாழ்க்கை முறைக்கு மிக முக்கியமான இடம் உள்ளது. ஆரோக்கியமான உணவு, தொடர்ச்சியான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மனநலத்தை கவனித்தல், இவை அனைத்தும் முக்கியம். ஆனால் இங்கே ஒரு நல்ல செய்தி உள்ளது. பிசிஓஎஸ் உள்ள அனைவருக்கும் ஒரே ஒரு சிறப்பு பிசிஓஎஸ் டயட் அவசியம் என்று அறிவியல் ஆதாரம் கூறவில்லை. பல வகையான ஆரோக்கியமான உணவு முறைகள் பயனுள்ளதாக இருக்கலாம். அதனால் இந்த ஒரு உணவை மட்டும் சாப்பிடுங்கள். இந்த ஒரு மூலிகையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு வாரத்தில் பிசிஓஎஸ் குணமாகிவிடும் என்ற விளம்பரக் கூற்றுகளை நம்ப வேண்டாம். இன்டர்நேஷனல் கைட்லைன் பல்வேறு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் அப்ரோச்சஸ் பயனுள்ளதாக இருக்கலாம் என்றும், ஒரு குறிப்பிட்ட டயட் மற்ற எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று நிரூபிக்கப்படவில்லை என்றும் கூறுகிறது. மோனாஷ் யூனிவர்சிட்டி கூட்டல் 1. பிசிஓஎஸ்க்கு ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லோருக்கும் பொருந்தாது. மாதவிடாய் சீர்குலைவு அல்லது ஆண்ட்ரோஜன் ரிலேட்டட் சிம்டம்ஸ் உள்ள சில பெண்களுக்கு கம்பைன்ட் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் மருத்துவரால் பரிந்துரைக்கப்படலாம். மெட்டபாலிக் இண்டிகேஷன்ஸ் உள்ள சில பெண்களுக்கு மெட்ஃபார்மின் பயன்படுத்தப்படலாம். 2023 கைட்லைன் இல் irregular menstrual cycles மற்றும் ஹிர்சூட்டிசம் போன்றவற்றுக்கு கம்பைன்ட் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் பயன்படலாம் என்றும், மெட்டபாலிக் இண்டிகேஷன்ஸ்-க்கு மெட்ஃபார்மின் முக்கியமாக பயன்படுத்தப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோனாஷ் யூனிவர்சிட்டி கூட்டல் 1 கர்ப்பம் விரும்பும் பெண்களுக்கு ஓவ்யூலேஷன் இண்டக்ஷன் தேவையானபோது அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் போன்றவை பயன்படுத்தப்படலாம். அதனால் சிகிச்சை என்பது ஒரே மாதிரி இல்லை. பெண்ணின் வயது, அறிகுறிகள், மெட்டபாலிக் ஹெல்த் மற்றும் கர்ப்பத் திட்டம் ஆகியவற்றை பொறுத்து சிகிச்சை மாறும். நீண்டகால உடல்நல அபாயங்கள், மாதவிடாய் பிரச்சினை என்று மட்டும் பார்க்கக்கூடாது. சில பெண்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் டைப் 2 டயபீட்டீஸ் ஏற்படும் அபாயம் அதிகமாக இருக்கலாம். உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்டரால் மாற்றங்கள் மற்றும் கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் போன்றவையும் கவனிக்கப்பட வேண்டும். ஸ்லீப் ஆப்னியா போன்ற தூக்க பிரச்சினைகளும் சில பெண்களுக்கு இருக்கலாம். நீண்ட காலமாக மாதவிடாய் ஒழுங்காக இல்லாத சில பெண்களுக்கு எண்டோமீட்ரியல் ஹைப்பர்பிளாசியா மற்றும் எண்டோமீட்ரியல் கேன்சர் அபாயம் அதிகரிக்கலாம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதனால் பிசிஓஎஸ் இருந்தால் ஃபாலோ அப் முக்கியம். இன்னொரு முக்கியமான பகுதி மனநலம். பிசிஓஎஸ் உள்ள சில பெண்களுக்கு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பாடி இமேஜ் கன்சர்ன்ஸ் மற்றும் வாழ்க்கை தரத்தில் பாதிப்பு ஏற்படலாம். முகப்பரு, அன்வான்டட் ஹேர், உடல் எடை, இன்ஃபர்டிலிட்டி போன்றவை மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். எனவே பிசிஓஎஸ் சிகிச்சை என்பது மாதவிடாயை மட்டும் சரி செய்வது அல்ல, முழு மனிதரை கவனிப்பதே சரியான அணுகுமுறை. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட்டல் 1 ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவம் இப்போது பாரம்பரிய மருத்துவ முறைகளை பற்றியும் ஒரு நிமிடம் பார்க்கலாம். ஆயுர்வேதத்திலும் சித்த மருத்துவத்திலும் பிசிஓஎஸ் என்ற நவீன டயக்னோசிஸ்-க்கு அப்படியே இணையான பழைய நோய் பெயர் இல்லை. ஆயுர்வேதம் தோஷங்கள், தாது, அக்னி மற்றும் வாழ்க்கை முறை போன்ற பாரம்பரிய கோட்பாடுகளின் அடிப்படையில் பெண்களின் உடல்நலத்தை அணுகுகிறது. சித்த மருத்துவம் வாதம், பித்தம், கபம் மற்றும் உடலின் சமநிலை போன்ற பாரம்பரிய கோட்பாடுகளை பயன்படுத்துகிறது. இவற்றில் சில அணுகுமுறைகள் குறித்து பிசிஓஎஸ் தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் எந்த ஒரு மூலிகை அல்லது பாரம்பரிய மருந்தும் முழுமையாக குணப்படுத்தும் என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்று கூறுவது சரியானது அல்ல. எனவே ஆயுர்வேதம் அல்லது சித்த மருத்துவத்தை பயன்படுத்த விரும்பினால் தகுதியான மருத்துவரின் ஆலோசனையுடன் பயன்படுத்துவது பாதுகாப்பானது. குறிப்பாக கர்ப்பம் தரிக்க முயற்சி செய்பவர்கள் அல்லது ஏற்கனவே மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் தாங்களாகவே மூலிகை மருந்துகளை தொடங்கக்கூடாது.
எப்போது மருத்துவரை சந்திக்க வேண்டும்? மாதவிடாய் தொடர்ந்து ஒழுங்கற்றதாக இருந்தால், பல மாதங்கள் மாதவிடாய் வராமல் இருந்தால், அதிகப்படியான முடி வளர்ச்சி அல்லது முகப்பரு திடீரென அதிகரித்தால், கர்ப்பம் தரிக்க முயற்சி செய்து சிரமம் இருந்தால், அல்லது PCOS இருப்பதாக சந்தேகம் இருந்தால், தகுதியான மருத்துவரை அணுகுங்கள். திடீரென கடுமையான கீழ்வயிற்று வலி, மயக்கம், வாந்தி அல்லது அதிக இரத்தப்போக்கு போன்றவை இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும். பெண்களே, PCOS என்பது பயப்பட வேண்டிய ஒரு நிலை அல்ல. அதே நேரத்தில் அதை அலட்சியம் செய்யவும் கூடாது. சினைப்பையில் ஒரு செஸ்ட் இருப்பது மட்டும் PCOS அல்ல. உடல் எடை அதிகமாக இருப்பது மட்டும் PCOS அல்ல. PCOS இருந்தால் கர்ப்பம் தரிக்க முடியாது என்பதும் உண்மை அல்ல. சரியான டயக்னோசிஸ், ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பு இவை அனைத்தும் நன்றாக நிர்வகிக்க உதவும். உங்கள் உடலை பற்றி பயப்பட வேண்டாம். உங்கள் உடல் சொல்லும் அறிகுறிகளை புரிந்து கொள்ளுங்கள். சந்தேகம் இருந்தால் சரியான மருத்துவரிடம் ஆலோசனை பெறுங்கள். பெண்களின் ஆரோக்கியம், குடும்பத்தின் ஆரோக்கியத்திற்கும் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கும் அடித்தளம். இந்த வீடியோ பொதுவான சுகாதார விழிப்புணர்வுக்காக மட்டுமே. இது தனிப்பட்ட மருத்துவ ஆலோசனைக்கு மாற்றாகாது. நலம் நம் கையில். நன்றி. வணக்கம். கூப்பிய கைகள் ஆதாரங்கள். 1. World Health Organization WHO Polycystic Ovary Syndrome 22 ஜனவரி 2026. PCOS அறிகுறிகள், டயக்னோசிஸ், நீண்டகால அபாயங்கள் மற்றும் சிகிச்சை பற்றிய தகவல்கள். World Health Organization 2026 PMOS International Guideline, Monash University 2026 மே 12 முதல் PCOS-க்கு PMOS என்ற புதிய பெயர் பயன்படுத்தப்படுவதை பற்றிய அதிகாரப்பூர்வ கைட்லைன் தகவல். Monash University -1 3. Endocrine Society, PMOS Name Change, மே 12, 2026. PCOS வலதுபுறம் நோக்கிய அம்பு PMOS பெயர் மாற்றத்திற்கான சர்வதேச கன்சென்சஸ் பற்றிய விளக்கம். Endocrine 4. 2023 International Evidence Based PCOS Guideline, Monash University Diagnosis, Lifestyle, Metabolic Health, Mental Health, Fertility மற்றும் Treatment தொடர்பான Evidence Based Recommendations. Monash University -1 5, 2026 Lancet Publication, PMOS Name Change Consensus புதிய PMOS பெயர் உருவான சர்வதேச கன்சென்சஸ் செயல்முறை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம் சேனலை பின்தொடருங்கள்.